Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற எல்லாமே மகிழ்ச்சி. இந்த எபிசோடில் வந்து ஒரு அழகான ஃபேஷன் மேகசின் லுக் பிக்சரை வந்து எப்படி adobe photoshopல வந்து curves, Liqify ரெண்டு டூலையும் யூஸ் பண்ணி கலர் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் மெத்தட் இருக்குது. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோ ஷூட் பிக்சரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிக்சரை வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ வந்து கலர் ஸ்ப்ளிட் எடிட்டிங் செய்வோம். என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இந்த பிக்சரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு இமேஜுக்கு போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அங்கே போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற ஒரு டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். இப்போ இதை வந்து இந்த பேக்ரவுண்டை இன்னொரு காப்பி ஒன்று மேக் பண்ணணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ப்ளஸில் கொடுங்க. இன்னொரு பேக்ரவுண்ட் காப்பி வந்துடும். இந்த பேக்ரவுண்ட் காப்பி லேயருக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த லேயர் ஸ்டைல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லேயர் ஸ்டைல் பேனலில் வந்து சேனல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சேனல்ஸில் வந்து க்ரீன் சேனல், இந்த ப்ளூ சேனல், இந்த ரெண்டு சேனலையும் வந்து அன்கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டு இப்போ போங்க ஃபில்டருக்கு போய் இந்த லிக்விடிஃபைன்னு ஒரு டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிக்விடிஃபை டூலில் வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஷோ பேக்ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஷோ பேக்ட்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இந்த லெஃப்ட் சைடில் டூல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃப்ரீஸ் மாஸ்க்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. இந்த ஃப்ரீஸ் மாஸ்க் டூல் கிளிக் பண்ணி இப்படி ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, இதில் போயிட்டு இந்த ஃபோர்வர்ட் ரேப் டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் டூலுக்கு போங்க. இந்த ப்ரஷ் டூல் ஆப்ஷனில் வந்து ப்ரஷில் சைஸை பாருங்கள். ஆக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பின் எட்ஜஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கணும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இந்த லிக்விடிஃபை அதாவது ஃபார்வர்ட் ரேப் பண்ணுறோம் நாங்கள். இப்படி ஃபார்வர்ட் ரேப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்படி ஒரு லுக் வந்திருக்கும் எங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போயிட்டு இந்த கர்வ்ஸ் டூலை கிளிக் பண்ணுங்கள். கர்வ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹைலைட்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்குங்க. இந்த ஹைலைட்டை வந்து மேலே கொண்டு போங்க. இந்த ஷேடோவை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த லாஸ்ட் ஷேடோ பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் மேலே ஆக்கிட்டு இப்போ ப்ராப்பர்ட்டிஸை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 3 லேயரையும் வந்து நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இருக்குது, இந்த ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி ஃபில்டருக்கு போங்க. போயிட்டு நாய்ஸ்ன்னு இருக்குது, ஆட் நாய்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு 4 கொடுக்க போகிறேன். 4% கொடுத்துட்டு இதில் பாருங்கள் மோனோக்ரோமேட்டிக்னு இருக்குது, அதை வந்து கிளிக் ஆக்கியிருக்கான்னு பாருங்க. ஓகே கொடுங்க. லிக்விடிஃபை, கர்வ் இந்த 2 டூலையும் யூஸ் பண்ணி இப்போ ஒரு அழகான கலர் ஸ்ப்ளிட் மெத்தடில் வந்து ஒரு ஃபேஷன் மேகசின் லுக் வந்து நான் இந்த போர்ட்ரேட்டுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கலர் ஸ்ப்ளிட் எடிட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு எபிசோடில் வந்து நாங்கள் எக்ஸைட்டிங்கான ஸ்டப்போட வந்து உங்களை மிக விரைவாக நான் சந்திக்கிறதுக்கு இருக்கேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.